பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நல்லா புரிஞ்சுக்க, பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டுக்கு வேணும். ஏன்னா அவங்ககிட்ட அடிப்படை கட்டமைப்பு இல்லை, குழந்தைங்கள்லாம் மரத்து கீழே படிக்கிறாங்க. மாற்றி மாற்றி பேசாது. தமிழ்நாட்டுக்கு கல்வியில் என்ன பணம் மத்திய அரசு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க. பிரதான் அவர்கள் சொன்னதை திருத்தி பேசாதீங்க, மாற்றி பேசாதீங்க. நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை திரும்ப கேட்குறாரு. நீங்கள் தான் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தீங்க. பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்க? ஆமாம், அது புதிய கல்விக் கொள்கையினுடைய அங்கம் தான் பிஎம் ஸ்ரீ பள்ளி. எந்த மாற்று கருத்தும் இல்லையே. ஜவஹர் நவோதயா பள்ளியில் படித்து ஐஐடி, ஐஐஎம், சிவில் சர்வீஸ் பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கான் சார். ஏகலவ்யா மோடியை நடத்தக்கூடிய ட்ரைபல் பள்ளியில் படித்து ஐஐடி, ஐஎம்னு பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கான் சார். நீட்டெல்லாம் சாதாரணமாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் சார். மாணவ செல்வங்களுக்கு பயத்தை விதைத்து எந்த மாதிரி ஒரு தலைமுறையை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனால் உங்கள் சவால் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். நல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, போராட்டம் பண்ணுங்க. பாரதிய ஜனதா கட்சியும் களத்தில் இருப்போம். நாங்களும் மக்கள்கிட்ட பேசுவோம். மக்கள் யார் பக்கம் பார்ப்போம். மேபி உங்களுக்கு கட்சி கூட்டத்தை நீங்க கூட்டு வரலாம், ஆனால் எங்கள் பக்கம் மக்கள் இருக்கிறாங்க. மக்களுக்கு தெரியும், ஒரு மனிதனுக்கும் தெரியும் அவருடைய குழந்தை மேலே போனதாங்க அப்பா அம்மா நினைப்பாங்க. ஏதாச்சும் ஒரு அப்பா அம்மா குழந்தைய போஸ்ட் ஓட்டுறக்கும் கோந்து எடுத்துட்டு போய் திமுக அறிவாலய வாசல் அடிமையாக ஏதாச்சும் ஒரு தன்மானம் இருக்கக்கூடிய தமிழன் நினைப்பானா? ஆனால் சவாலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம். களத்தில் சந்திப்போம். நான் 3 மொழி கொள்கையை ஆதரித்து களத்தில் நிற்கப் போகின்றேன். பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். எங்க தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் நிற்பாங்க. பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துட்டு போறோம். நீங்க 2 மொழி கொள்கையை பேசுங்க, ஆனா உங்க குழந்தைங்க 3 மொழி படிக்கணும். அதையும் மக்கள் தோல் உரிச்சு பார்க்கத்தானே போறாங்க. அதனால பேசக்கூடிய அரசியல் தலைவர் முதல்ல இது பேசுறதுக்கு முன்னாடி நீங்க யாரு, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க, எந்த மொழியில படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசினா அந்த டிவியில பார்க்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு தெரியும் யார் உள்ளத்திலிருந்து பேசுறாங்க, யார் போய் பேசுறாங்க. இது சற்ற நீண்ட ஒரு காணொலியாக இருந்தாலும் கூட இது ரொம்ப முக்கியமான ஒரு காணொலிங்க. கண் முன்னால் நம்முடைய இளைய சமுதாயம் அழிவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் என்னுடைய அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு மறுபடியும் என்னுடைய பணிவான வேண்டும். எது என்னை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தது என்றால், முக்கியமாக ஹிந்தி கட்டாயமா படிக்கணும்னு கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டை அதை மோடி அவர்கள் வாங்கி வேண்டாம் என்றதை திருத்தி கொண்டு வர்றாருன்னா, அந்த மனிதனுக்கு ஹிந்தி பேசாத ஒரு மாநிலத்தின் மீது எவ்வளவு அக்கறை இருக்க வேண்டும், குறிப்பாக நம்முடைய தமிழ் இனத்தின் மீது எவ்வளவு அக்கறை இருக்குன்னு நீங்க பார்க்கணும். உங்களுக்கும் இந்த அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். நல்லது நடக்கும், நல்லது நடந்து கொண்டிருக்கிறது. இவங்களை நம்பி நம்ம போனோம்னாங்க ஐயா, நம்ம குழந்தைங்க போஸ்ட் ஓட்டுறக்கும் கோந்து எடுத்துட்டு தெருவா சுத்தரக்கும் தாங்க ஐயா போறாங்க. நாங்கள் உங்கள் குழந்தைகளை இந்தியாவுடைய பிரதமராக கனவு காண்கிறோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர்களாக வர வேண்டும் என்று கனவு காண்கிறோம். ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளாக வர வேண்டும், பெரிய ஆளுமைகளாக வர வேண்டும், பிசினஸ் மேனாக வரணும். அது எங்களுடைய கனவு. இவங்க கனவு என்ன தெரியுமா ஐயா? உங்க குழந்தைகள் அடிமைகளாக, தொண்டர்களாக வர வேண்டும் என்பது இவங்க கனவு. ஏன்னா இவங்கெல்லாம் அப்படியே பெரிய ஆளுங்க, சூப்பர் ஸ்டார்ஸ். அவங்களுக்கு கை கட்டு நிற்கணும். அது வேண்டாங்க ஐயா. உடைப்போம்.